Hi guys, welcome back to the Real Cricket from YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்தியா vs நியூசிலாந்து ஃபோர்த் T20 ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் இன்டு தட், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்ட் T20 ரிவ்யூ என்னாச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, டாஸ்லேருந்து பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் டாஸை ஜெயிச்சு சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரிவ்யூலே சொன்னோம் இங்கே டியூ வரும், ஸோ கண்டிப்பாக சேஸ் பண்ணணும்னு. ஓரளவுக்கு ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் டியூ வந்துச்சு. ஸோ சூரியகுமார் யாதவ் சேசிங் அப்படின்னு சொன்னார். வெல் கம்மிங் இன் டு பேட், நியூசிலாந்துக்கு வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 240, 250, 260 சொல்லிட்டு இருக்கும்போது 160 கூட அடிக்காம வெறும் 153 ஃபார் 9 இன் 20 ஓவர்ஸ். அங்கேயே நியூசிலாண்டோட கேம் காலி. சுத்தமாக அவங்களோட அந்த டாப் 3 காம்பினேஷன் அவங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. தட் இஸ் கான்வேவையும் ரச்சினையும் ஒரு T20 பிளேயிங் லெவனில் உங்களால் ஒரே லெவனில் ஃபிட் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த தியரி அவங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட டிம் சைஃபர்ட்டுமே இன் அண்ட் அவுட் பிளேயர் தான். ஓகேவா? ஒரு கன்சிஸ்டன்ட் பேசிஸில் லாங் ரன்னாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஃபின் ஆலன் இப்போ அகைன் வேர்ல்ட் கப்க்கு வருவார். அவருமே பெருசாக ஒரு எப்படி சொல்லுவோம் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது இட் ரியலி ஒரு வருத்தமாக இருக்குது நியூசிலாந்து பார்க்குறப்ப. என்னடா பண்ண போறீங்க ஒரு வேர்ல்ட் கப் வர டயத்தில் இப்போ ஒரு 5-0 அப்படின்னு இந்த சீரீஸ் அடி வாங்கிட்டு உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். பட் லுக்கிங் அஹெட் ஆஃப் இந்தியா நல்லாவே போலிங் போட்டாங்க. நம்ம சொன்ன பிளேயிங் 11 சேஞ்சஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்தீப் வந்து ரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பும்ரா திருப்பி வருவார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா வருணை ரெஸ்ட் பண்ணிட்டு பும்ராவை கொண்டு வந்தாங்க. அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா சேஞ்ச் என்ன நடந்துச்சுன்னா, ரவி பிஷ்னாய் 11ல கொண்டு வந்தாங்க இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங். அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாங்க. அண்ட் அக்சர் ஃபிட்னா உள்ள வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நடக்கல பிகாஸ் அக்சர் இன்னும் ஃபிட் ஆகல அப்படின்ற நியூஸ் நமக்கு வந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், ஹர்ஷித் ராணா கண்டினியூ பண்ணாரு. எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. பாண்டியா ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து பும்ராக்கு போச்சு. எட் பேட்டிங்னு வரும்போது 153 சேஸ் பண்ண போறாங்க. ஒரு 15 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிடுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் 10 ஓவர்ல ஒரேதான் வச்சு நகர்த்திட்டாங்க இந்தியா. ஸோ அபிஷேக் சர்மா 14 பால்ல 50 அடிச்சாரு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் அன் இந்தியன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சூரியகுமார் யாதவ் பேக் டு பேக் 50s அடிச்சாரு. அது ஒரு குட் பாயிண்ட். அண்ட் அகைன் நம்ம பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் நியூசிலாந்து யார் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் சொன்னோம். அதே மாதிரி அவர் 48 ரன் அடிச்சு அந்த 153 வந்ததுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தாரு. கண்டிப்பா அந்த ஸ்கோர் அவங்களுக்கு பத்தாது, அது அவங்களுக்கே தெரியும். பட் ஸ்டில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்றப்போ அந்த பிளேயர் நல்லா பண்ணாரா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் பண்ணாரு ஃபிலிப்ஸ். இந்தியாவில இருந்து நம்ம யார் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் சொன்னோம். அதுவுமே நல்லா பண்ணாரு. ஒரு 13 பாலுக்கு 28 ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து வந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் அந்த ஹிஸ் ஜோதி போட்ட அந்த ஒரு டெலிவரிக்கு அவர் ஒரு மிஸ் ராங் டைம் ஷாட் அடிக்காம இருந்திருந்தாருன்னா அவர் நல்லா பண்ணி கண்டிப்பா ஒரு 50 அடிச்சிருப்பாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அது நடக்கல. பட் ஸ்டில் ஓரளவுக்கு அவருமே அடிச்சாரு. பட் அகெயின் த கேஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் ஒரு ஃபர்ஸ்ட் பால் டக்கு, அது ஒரு மேட் ஹென்ரி ஒரு நல்ல டெலிவரி தான். பட் இட் லுக்ஸ் கிளியர் தட் அவரோட கேமை நீங்க எடுத்து பார்த்தீங்க சஞ்சு அப்படின்னா அவருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விசஸ் சஞ்சு சாம்சன் விசஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இஸ் கிரியேட்டிங் அன் இஷ்யூ. ஓகேவா? இந்த கண்டிப்பா அவர் சீக்கிரமா அட்ரஸ் பண்ணியே ஆகணும். பட் அவருக்கு ஒரு நல்லது இருக்கு. அது என்ன அப்படின்றத வீடியோ முழுசா பாருங்க, அப்ப நான் சொல்றேன். மூவிங் ஆன் டு த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபோர்த் T20 ப்ரிவியூ. இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன் இன் வைசாக். ஓகேவா? ஸோ இந்த கிரவுண்டு 2003ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கிரவுண்டா இருக்கு. அண்ட் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அதாவது T20, ODI டெஸ்ட் எல்லாமே இந்தியா இங்கே விளாண்டுருக்காங்க. மொத்தம் 17 மேட்சஸ் இந்த கிரவுண்ட்ல வந்து இந்தியாவை விளாண்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ தான் வென்யூ பத்தின விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளாக் சாயில் விக்கெட் அண்ட் ரெட் சாயில் விக்கெட் இங்கே பார்த்துருக்கோம். இந்த ஃபுல் ஒயிட் பால் லெக் ஆஃப் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இந்த மொத்த டூர்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த பிச்சுக்கு பேரே ஸ்போர்ட்டிங் ட்ராக். இப்போ ஸ்போர்ட்டிங் ட்ராக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில். அதாவது பிளாக் சாயில் ரெட் சாயில் ரெண்டுமே கலந்து உருவாக்கப்படுற ஒரு விக்கெட் தான் வந்து ஸ்போர்ட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்போர்ட்டிங் ட்ராக் தான் இங்கே யூஸ் பண்றாங்க இங்கே வைசாக்ல. ஸோ இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விசஸ் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆன் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுகலாம். பட் ஸ்டில் இந்த ட்ராக்கும் அண்ட் அகெயின் நீங்கள் என்ன ஸ்போர்ட்டிங் ட்ராக் என்ன வேணா சொல்லுங்க, எப்படி பார்த்தாலும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் தான். இந்தியான்னு வந்தாலே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் தான் அப்படின்ற மாதிரி இது ஒரு பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் தான். ஆனால் பேட்டர்ஸ் பேரடைஸ் கிடையாது. அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஸோ ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் அப்படின்றனால 3 டைப்ஸ் ஆஃப் பவுலர்ஸ் இப்பே நம்ம நல்லா சிம்பிள் எப்படி சொல்ல இப்பே நீ குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. ஒன்னு கட்டர்ஸ், இன்னொன்னு சேஞ்ச் ஆஃப் பேஸ், இன்னொன்னு ஸ்லோவர் டெலிவரி. இந்த 3 வேரியேஷன்ஸை போடக்கூடிய பவுலர்ஸ் இல்ல இந்த 3ல ஏதாவது ஒரு வேரியேஷன் அட்லீஸ்ட் போட முடிஞ்ச பவுலர்ஸால மட்டும்தான் இங்க கொஞ்சம் கண்டெயின் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும் as far as பேசஸ் ஆர் கன்சர்ன். ஓகேவா? இப்போ ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிச்சு ஸ்போர்ட்டிங் ட்ராக்காவே இருந்தாலும் ஒரு கேம் ப்ராக்ரஸ் ஆகும்போது அதாவது மொத்தம் நம்ம போன ப்ரிவியூல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு 40 ஓவர் கான்டெஸ்ட் தான். அதாவது 20 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் டீம் பேட்டிங் பண்ணுவாங்க, அடுத்த 20 ஓவர் செகண்ட் டீம் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பிச் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு 25 ஓவர்ஸ்
கழிச்சு அந்த விக்கெட், அதாவது ஸ்போர்ட்டிங் ட்ராக் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்லோ டவுன் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா, ஸ்பின்னர்ஸ்க்கு சிக்னிபிகண்டா ஒரு கிரிப், எப்படி சொல்ல, உடனடியா என்னடா பால் அப்படியே மாயம் மந்திர மாதிரி கிரிப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிப் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிரிப் ஆகுறதுனால டேர்ன் கண்டிப்பா இருக்கும். ஒரு 4 டிகிரிஸ் வரைக்குமே கூட டேர்ன் ஆகுறதுக்கான ஒரு ஹிஸ்டரி இந்த கிரவுண்ட்ல இருந்திருக்கு. பட் ஒரு 2 to 3 டிகிரிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டேர்ன் இருக்கும் அப்படின்றனால இங்க ஒரு ப்ரிடாமினன்ட்டா ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் நீங்க ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் நிறைய விக்கெட்ஸ் வரும். பட் அப்ப நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அகைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்ல என்ன வரும்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நிறைய ஓவர்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நிறைய விக்கெட்ஸ் விழுவும். நம்ம அப்படி நினைச்சிட்டு இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து கம்மியான ஓவர்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு விக்கெட்ஸ் கம்மியா தெரியலாம். பட் அதை நீங்க எப்படி கரெக்டா டிஸ்டிங்விஷ் பண்ணணும்னா, ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தாதான் எவ்வளவு ரன்னுக்கு ஒருக்கா இல்ல எவ்வளவு பால்ஸ்க்குள்ள விக்கெட் எடுத்திருக்காங்க, அது ஃபாஸ்ட் பவுலர்ஸா ஸ்பின்னர்ஸா யார் பெட்டர் அப்படின்னு நீங்க இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா உள்ள போகும்போது தான் உங்களுக்கு கிளியரர் பிக்சர் தெரியும். ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்க ஓவராலாவே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றதான் பிச் கண்டிஷன்ஸா இருக்கும். மூவிங் ஆன் டு த பிளேயிங் கண்டிஷன்ஸ், இந்த மேட்ச்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டான அவுட்ஃபீல்டு தான். ஸோ இங்கேயுமே பால் வந்து ஒரு மிஸ்டைம்ட் ஆகிற ஷாட்ஸ் கூட ஒரு பவுண்டரி போற வாய்ப்பு இருக்கு. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம 2 டைப் ஆஃப் ஒரு ஸ்டேடியம்ஸ்ல தான் இந்த ஃபுல் ஒயிட் பால்ல நம்ம கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க இந்தியா. ஒன்னு லார்ஜர் பவுண்டரிஸ், ஓகேவா, இல்லைன்னா ஷார்ட்டர் பவுண்டரிஸ். இந்த மாதிரியான கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் தான் நம்ம விளையாண்டுருக்கோம். எப்படி சொல்ல, வச்சா ஒன்னு 60 மீட்டர் இல்லைன்னா ஒரு 80 மீட்டர் இப்படிதான் இருந்திருக்கு. பட் இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட்ல ஒரு 70 to 75 மீட்டர்ஸ், இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் பவுண்டரிஸ், அந்த சைட்ல ஆஃப் சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 மீட்டர் நீங்க ஆவரேஜ் எடுக்கலாம். ஓகேவா? எந்த பிட்ச் அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்றது பொறுத்து இருக்கு. ஸோ ஒரு 70 மீட்டர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப குட்டி கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி மிஸ்டைம்டு ஷாட்ஸ் வந்து பவுண்டரிஸ்க்கு போகலாம், பவுண்டரிஸ் கண்டிப்பா போயிடும். பட் 6 போறது வந்து ஒரு 50-50 கால் தான். நீங்க எந்த அளவுக்கு அதை மோசமா மிஸ்டைம் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தும் அந்த அவுட்ஃபீல்ட் எப்படி இருக்கு, அந்த பர்டிகுலர் டேல நம்ம அந்த அவுட்ஃபீல்ட் எப்படி இருக்கு, மாய்ஸ்சர் எவ்வளவு கிராஸ்ல ரீட்டைன் ஆயிருக்கு, ஒருவேளை வலிக்கிட்டு வருதா இல்ல வலுக்காம வந்து பால் மூவ் ஆகுதா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால அதை எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட், மீடியம் ஒரு பவுண்டரிஸ் அப்படின்றனால ஓரளவுக்கு எப்படி சொல்ல, வெரி ஹை ஸ்கோரிங்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு மோர் தேன் அ குட் ஒரு ரன் ஃபெஸ்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது இங்க இருக்கும். டியூ ஃபேக்டர் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 70% மேபி ஒரு 60% டியூ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் 70% டியூ அப்படின்றப்ப டாஸ் டிசிஷன் நீங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வின் த டாஸ் அண்ட் சூஸ் டு சேஸ் தான். எப்படியாவது சாண்டனர் டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்ணும் அப்படின்னா சொல்லுவார். ஏன்னா இந்தியா இந்த சீரிஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. 3 மேட்சஸ் ஜெயிச்சிட்டோம், இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு அப்படின்றப்ப இந்தியா வில் மோர் லைக்லி டு லுக் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் விளாடலாம் அப்படி இப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரிங் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. பட் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 210 220 அப்படிலாம் அடிச்சிட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா நீங்க வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாடுற டீமுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து விளையாண்டாங்க அப்படின்னா 220லாம் இல்ல, உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி 300 அடிச்சாலும் இந்த பேட்டிங் லைனப்க்கு எதிராக அடிச்சா பத்தாது போல. ஸோ அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம நெக்ஸ்ட் அப்படியே மூவிங் ஆன் டு த லைக்லி பிளேயிங் லெவன் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னா, திலக் வர்மா இந்த மேட்சுக்கு ஃபிட் இல்ல அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு, அவர் டக்ல அவுட் ஆனாலும் அவர் சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் இதுதான். என்னன்னா, இப்ப திலக் வர்மா இந்த மேட்ச் ஃபிட் அப்படின்னா, நான் போன ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், இஷான் கிஷான் ரன் அடிச்சு அதே நேரத்துல சஞ்சு சாம்சனும் ஃபெயில் ஆகி திலக்கும் ஃபிட் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா சாம்சனுக்கு தான் கடைசி மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவருக்கு ஒரே எப்படி சொல்ல, அடிச்சாம் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரே லக் என்ன அப்படின்னா, திலக் வர்மா இன்னும் 2 மேட்ச்க்கு வரப்போறது இல்ல அப்படின்றனால ஸ்ரேயஸ் ஐயரே இங்க பேக்கப்பா கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து பிசிசிஐ அபிஷியலா நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதனால இந்த 2 மேட்சஸ்க்கு கண்டிப்பா சஞ்சு சாம்சன் வில் கெட் த நாட். ஓகேவா? ஸோ சஞ்சு சாம்சன் வில் ஓபன் வித் அபிஷேக் சர்மா. நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி இஷான் கிஷன். ஓகேவா? 4, 5, 6, 7 இதுல எல்லாமே லாக். தட் இஸ் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே அண்ட் ரிங்கு சிங். இதுதான் 4, 5, 6, 7. ஸோ இதுலலாம் எந்த விதமான டவுட்ஸுமே இல்லை. 8, 9, 10, 11 பவுலிங்ல தான் எப்படி சொல்ல, ஒரு பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 8 அந்த ஸ்பாட்டுக்கு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அக்சர் ஃபிட்னா அக்சர் வாக்கின் பண்ணிடுவாரு. பட் அக்சர் ஃபிட் இல்ல அப்படிங்கும்போது they have the option of going for Harshit Rana. அந்த அடிஷனல் பேட்டிங்காக Harshit Rana at 8 அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 9 அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷ்தீப் திருப்பி வரணும். ஆனா உள்ள கொண்டு வந்த பிஷ்னாய் நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காரு. ஓகேவா? சோ அப்ப அகைன் ஒரு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஹர்ஷ்தீப்பை கொண்டு வரதா இல்ல நம்ம பிஷ்னாயை கண்டினியூ பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் ஆகும். 10ல ஐ திங்க் சோ பும்ரா வந்து வாக்கின் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ யார் வெளியே போவானா, குல்தீப் யாதவ் கண்டிப்பா வெளியே போயிடுவாரு. 11ல வந்து வருண் சக்கரவர்த்தி திருப்பி வந்துருவாரு அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். சோ இப்ப ரவி பிஷ்னாய் அவங்க கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இல்லைன்னா இன்னொரு
ரூட் அவங்க எடுக்கலாம். எப்படின்னா 8 ரவி பிஷ்னாய், 9 ஹர்ஷ்தீப் சிங், 10 பும்ரா அண்ட் 11 வருண் சக்கரவர்த்தி. யார் வெளியே இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா வெளியே இருப்பாரு. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவையும் வெளியே வச்சு அக்சர் ஃபிட் இல்லாத போய் ரவி பிஷ்னாய் விளையாடுற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணலாம். பட் எந்த மாதிரி காம்பினேஷன் போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எந்த மாதிரி காம்பினேஷன் போனாலும் இங்கே எந்த விதமான டவுட்டுமே இல்லை. மேக்ஸிமம் இந்தியாவுக்கு தான் ஒரு எப்படி சொல்ல ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கும். மூவிங் ஆன் டு த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்ல யாரா இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்ல நான் எடுத்த அதே பிளேயர்ஸ் எடுக்க போறேன். இஷான் கிஷான் ஃப்ரம் இந்தியா அண்ட் பிலிப்ஸ் ஃப்ரம் நியூசிலாந்து. ஸோ இதுதான் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருக்கும். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியர் வின்னர் 100% இந்தியா தான். அன்டில் ஆர் அன்லஸ் நியூசிலாந்து ஏதாவது ஒரு ஃபைட்டை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்ல ஒரு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 5th T20 preview. Until then, bye guys.